உடலுக்கு மிகவும் சிறந்தது உடற்பயிற்சி. உடற்பயிற்சியிலேயே மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். யோகாசனங்களை முறையாக பயின்றால் நீண்ட நாட்கள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நான் பலமுறை உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். அன்று முழுவதும் நமது காரியங்களை செம்மையாக நடந்து முடிக்க அதிகாலை வேளையில் சிறுவர் முதல் அனைவரும் காலையில் ஒரு 10 நிமிடம் இந்த யோகாசனங்களை செய்துவிட்டால் அவருடைய காரியங்கள் அன்று முழுவதும் செம்மையாக முடிக்க முடியும், சிறப்பாக முடிக்க முடியும், நன்றாக முடிக்க முடியும், மன திருப்தியோடு முடிக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு பிரான்சிலிருந்து மேரி என்ற அம்மையார் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வயசு என்னென்று கேட்டால் 68. ஒரு குழந்தை இருக்கிறது. 19-20 ஆண்டுகளாக அங்கே யோக பயிற்சியை அங்கே உள்ள மக்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்தியாவுக்கு வந்து இதை முறையாக கற்று தெரிந்து சான்றிதழ் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே என்னுடைய கல்லூரியில் வந்து 300 hours யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் பழகி கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான ஆசனங்களை இந்த வயதிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நம் நாட்டு கலை இன்றைக்கு வெளிநாட்டில் எங்கேயோ போல்வோச்சு கொண்டிருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது ஒரு சில ஆசனங்களை நமக்கு செய்து காட்டுவார்கள். மேரி, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் யோகா. உட்கட்டாசனம். நமது நாட்டிலே பெண்கள் 68 வயதில் இந்த அளவுக்கு செய்ய முடியுமா என்பதை பார்க்க வேண்டும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட். விபரீத கரணி. பாருங்கள் எவ்வளவு அனாசாயமாக இந்த ஆசனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். வயதானவர்கள் இந்த ஒரே ஆசனத்தை செய்தாலே அவர்கள் 100 வயதை லகுவாக தாண்டி விடுவார்கள். எந்த நோய் நொடி இல்லாமல் தாண்டி விடுவார்கள். அவ்வளவு அற்புதமான ஆசனம் இந்த விபரீத கரணி. நெக்ஸ்ட். ரிலாக்ஸ். கைதூக்கிய உத்தான பாதாசனம், மச்சாசனம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அவர்கள் செய்கிறார்கள். பாருங்கள், வயிற்றுக்கும் கழுத்துக்கும் தலைக்கும் விபரீதகரணிக்கு மாற்றாசனமாக உள்ள மச்சாசனம் செய்கிறார்கள். உதானபாத ஆசனத்தை இணைத்து செய்கிறார்கள். ரிலாக்ஸ். Sit down and Padmasan. கவனிக்க வேண்டும். எத்தனையோ 1000 மைல்களுக்கு பின்னால் இங்கே வருகிறார்கள். தங்கள் குடும்பங்களையெல்லாம் விட்டுவிட்டு, குழந்தை குட்டிகளெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆசனத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக இங்கே வந்து
1 மாதம் 2 மாதம் இருந்து இந்த பயிற்சியை படித்து கொண்டு மேலும் அங்கள் யோக சேவையை நடத்துவதற்காக அவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இவைகளை பார்த்த பின்பாவது வயோதிகர்கள் எல்லோருமே இந்த யோகாசனத்தை பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம். பிரியாங்கிற ஒரு பொண்ணோட பழகி கர்ப்பமாக்கிட்டானா? அத்தையும் மாமாவும் பேர